அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, முள்ளங்கியில இருக்கக்கூடிய சத்துக்களை பத்தி தாங்க. முள்ளங்கி ஒரு குறைந்த கலோரி கொண்ட ஒரு காய். இதில் அதிகமாக நார்ச்சத்து தான் இருக்குது. ஸோ நார்ச்சத்து, நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காய். இதில் விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து அப்படின்னு எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இந்த காய்கறியை நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த காயில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதை எப்படி சாப்பிட்டா நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தினசரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், பார்த்து பயன்பெறுங்க. முள்ளங்கி நீங்கள் தினசரி சாப்பிட்றது ரொம்பவே உங்களுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. தினசரி சாப்பிட முடியல அப்படின்னாலுமே வாரத்திற்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது முள்ளங்கி தான். பெரும்பாலும் நிறைய பேருக்கு முள்ளங்கி பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் முள்ளங்கி ஒரு அருமையான காய்ங்க. ஸோ அது நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். அதில் முக்கியமானது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதில் ஒரு சிறந்த ஒரு பணியை இதான் செய்துட்ருக்கு. அதே மாதிரி நம்முடைய உடம்புல நமக்கு ஸ்டோன் பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்முடைய கல்லீரலையும் சரி சிறுநீரகத்தையும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுனா அது இந்த முள்ளங்கி தாங்க. முள்ளங்கியில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, நீர்ச்சத்து இருக்குது. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஒவ்வொரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை மலம் விளக்குவாங்க, 2 நாட்களுக்கு ஒரு முறை போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த முள்ளங்கியை எடுத்துக்கோங்க. செரிமானம் நல்லா நடக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துடும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடல் ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ குடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கும் பொழுது நம்முடைய உடலும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமத்தை இழந்துடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முள்ளங்கி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ முள்ளங்கி சேர்த்துக்கும் பொழுது குடல் ஆரோக்கியமாக செயல்படும். இது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக முள்ளங்கியை சாப்பிடுங்க. அதே மாதிரி உடலில் நமக்கு எந்த விதமான தொற்று நோய்களும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, வியாதிகளை எதிர்த்து போராடுறதுக்கு, இப்படி எல்லா விஷயங்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது முள்ளங்கி மட்டும்தாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நோய் தொற்றுகள் ஏற்படாது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் முள்ளங்கியை தவறாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த முள்ளங்கியில் இருக்குது. அதே மாதிரி இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். மேலும் பளபளப்பான சருமம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் முள்ளங்கியை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பளபளப்பான சருமத்துக்கு முள்ளங்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. இந்த முள்ளங்கியை இன்னும் எவ்வளோ விஷயங்கள் செய்யுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம வியக்கத்தக்க வகையில் இந்த முள்ளங்கியில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குங்க. கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தணிக்கிறதுல முக்கியமான இடத்த முள்ளங்கி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக வெள்ளை முள்ளங்கி மட்டும்தான் மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால் நீங்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது கூட வெள்ளை முள்ளங்கியாக சாப்பிடுங்க. முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி மாவுச்சத்தே இல்லாத ஒரு காய் அப்படின்னா அது முள்ளங்கி தான். ஒரு கப்பில் நீங்கள் முள்ளங்கியை வெட்டுறீங்க அப்படின்னா அதில் 3.4 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கும். ஸோ இதில் பெரும்பான்மையானவை பார்த்திங்கன்னா நார்ச்சத்து தான். அதனால் பயப்படவே தேவையில்லை. முள்ளங்கி உடலுக்கு தேவையான எல்லா விட்டமின்களையும் பெற்றிருக்கு, தாது உப்புகளையும் கூட பெற்றிருக்கு. அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது. அதே மாதிரி முள்ளங்கி கீரையும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. முள்ளங்கி கீரையிலையும் அதிகமான கால்சியம் இருக்குது. அதுவும் கர்ப்பிணிகளாக இருக்கீங்க, இல்லை பாலூட்டக்கூடிய தாய்மார்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் ஸ்கிப் பண்ணாமல் முள்ளங்கி கீரையும் எடுத்துக்கோங்க. முள்ளங்கி அந்தளவுக்கு நல்லது. வெள்ளை முள்ளங்கியினுடைய கிழங்கு, இலை, விதை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் முள்ளங்கி ஸ்கிப் பண்ணாதீங்க. முள்ளங்கி சாரோட கொஞ்சமாக தேன் கலந்தோ இல்லை சர்க்கரை கலந்தோ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாக போயிடும். அதே போல் தான் சிறுநீர் பாதையில் பிரச்சனைகள் இருக்குது, சிறுநீர் போக்கு இயல்பாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த முள்ளங்கி சாரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. முள்ளங்கியை நீங்கள் அரைத்து சாறு எடுத்து அதை உச்சந்தலையில் தடவி மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுடி உதிர்வு கட்டுப்பாடாகும். ஸோ தலைமுடியோடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முள்ளங்கியை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு துவையல் மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீர் சுருக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியாக போய்டுன்னு சொல்லுவாங்க.
மாரி சிறுநீர் வந்து நிறைய வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நீங்களும் வந்து முள்ளங்கி அதிகமா எடுத்துக்கோங்க. ஏன்னா முள்ளங்கி வந்து ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கின்னு சொல்லுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த கடுப்புலாம் இல்லாம குளிர்ச்சியா வந்து அடைய செய்யறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாரி முள்ளங்கி வந்து பல வகைகள்ல நமக்கு உதவியா இருக்கு. ஆனா நெறைய பேருக்கு இந்த முள்ளங்கி பிடிக்கிறது கிடையாது. ஸோ அதனால அது அதிகமா வந்து சாப்பிட்றதும் கிடையாது. கண்டிப்பா நீங்க முள்ளங்கி எடுத்துக்கோங்க. அதுவும் வெள்ள முள்ளங்கி எடுத்துக்கோங்க. உடல் எடைய வந்து நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும், முள்ளங்கி வந்து அதிகமா சாப்பிடுங்க. ஏன்னா, அதில தான் வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு தேவையில்லாத கொழுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் கரைச்சி கொடுத்துடும். அதே மாரி சிறுநீர் செயல்பாட்ட வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு உதவியா இருக்குங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்கக்கூடியவங்களால கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க முடியாது. அதனால முதல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்த வந்து சிறப்பா வச்சுக்கிறதுக்கு பாருங்க. ஸோ இதில என்னன்னா விட்டமின் சி வந்து அதிகமாவே இருக்கு முள்ளங்கியில. அதனால நோய் எதிர்ப்பு மண்டலத்த வந்து வலுப்படுத்தி கொடுக்கும். தொற்று நோய்கள வந்து ஏற்படாம தடுக்கும். அதேபோல பிபி இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் அலட்சியப்படுத்தாம முள்ளங்கி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா பொட்டாசியம், நார்ச்சத்து இது 2மே வந்து நிறைந்து இருக்கக்கூடியது முள்ளங்கி. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தத்த வந்து சரியா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவ வந்து ரொம்ப கட்டுப்பாடோட வச்சுக்கும். தோல் சார்ந்த வியாதிகள் யாருக்கும் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் முள்ளங்கி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சரும பொலிவை வந்து கூட்டி கொடுக்கறதோட உங்களுடைய இதயத்தையும் ரொம்ப வந்து நல்லபடியாக வச்சுருக்கும். ஸோ எதுவுமே வந்து அளவுக்கு மீறி எடுத்துக்கும் பொழுது தான் ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முள்ளங்கியும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு முள்ளங்கி வந்து வாய்வு தொல்லைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் செரிமான கோளாறுகள் கூட உண்டு பண்ணிடும். அதனால் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முள்ளங்கியை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எதுவுமே வந்து அளவுக்கு மீறுறது வந்து நல்லது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முள்ளங்கியை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து நிறைய நிறைய அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் போகிறோம். முள்ளங்கியை வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஜூஸாக எடுத்துக்கலாம், சாம்பார்லேயும் எடுத்துக்கலாம், பொரியலாக எடுத்துக்கலாம், துவையலாக எடுத்துக்கலாம், சாறு எடுத்து கூட நீங்கள் குடிங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா முள்ளங்கி வந்து அவ்வளோ சிறந்த ஒரு காய். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய குடல் இயக்கத்தை வந்து சீராக வச்சுக்கும். ஸோ அதனால் இதில் பார்த்திங்கன்னா இயற்கையான என்சைம்கள் இருக்குது. பித்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். கொழுப்பு இதில் மாதிரியான உணவுகளுடைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணி செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகளை முள்ளங்கி வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ முள்ளங்கி உங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மட்டும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முள்ளங்கியை பற்றி இன்னும் உங்களுக்கு வேறு என்ன விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது மற்றவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். முள்ளங்கியை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த பதிவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முள்ளங்கி சாப்பிட்றது உங்களுக்கும் சரி, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி எவ்வளவு நன்மையானது அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.